வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிவாஜிக்கு ஹீரோயின், ரஜினிக்கு அம்மா, அரசியல் திருமணத்தால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு, 3 தேசிய விருது வாங்கிய ஒரு நடிகையை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 1968, 72, 77ல் 3 முறை தேசிய விருது வாங்கின ஒரு நடிகை. தமிழ் சினிமாவுக்கு இவங்க கொடுத்த பங்களிப்பு 2013ஆம் ஆண்டு கலைமாமணி விருது இவங்களுக்கு கிடைக்க ஒரு காரணமாக இருந்திருக்குன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தெலுங்கு திரையுலகத்தோட சார்பிலையும் இவருக்கு நந்தி விருது ஒன்று கிடச்சிருக்கு. 1970ல் கேரள அரசோட விருதையும் வாங்கியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையாகவே இவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற அர்த்தத்துக்கு சொந்தக்கார நடிகைன்னே சொல்லலாம். அவங்க வேறு யாரும் இல்லை, நடிகை சாரதா அவர்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆந்திராவோட தென்னாலின்ற பகுதியில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களோட உண்மையான பேர் சரஸ்வதி தேவி. இவங்க அம்மாவோட வற்புறுத்தலால் தான் சின்ன வயசுலேயே இசை நடனத்தை கற்றுக்கிட்டாங்களாம். தன்னோட 8ஆம் வகுப்பு படிப்பை நிறுத்திக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. தன்னோட 10 வயசில் இயக்குனர் பி. புள்ளையாவோட கன்னியா சுலுகம் அப்படின்ற ஒரு படத்தை 1955ல் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக தான் சினிமாவிலையும் அறிமுகமாயிருக்காங்க. இதில் என்.டி. ராமராவ் மற்றும் சாவித்திரி 2 பேர் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. தெலுங்கில் நிறைய படங்களில் நடித்து வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 1963ல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட தமிழில் முதல்ல வெளியான குங்குமன்ற படத்தின் மூலமாக தான் தமிழில் நடிகையாக அறிமுகமாயிருக்காங்க. இதுக்கப்புறம் வான்மீகின்ற படத்தின் மூலமாக கன்னடத்துலேயும் அறிமுகமாயிருக்காங்க. ஈனா பிரபுகள்னு சொல்கிற ஒரு படத்தின் மூலமாக மலையாளத்துலேயும் அறிமுகமாயிருக்காங்க. தமிழில் முதல் படத்தில் சிவாஜிக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. தமிழில் கடைசி படமான மிஸ்டர் பாரத்ன்ற படத்தில் நடிகர் ரஜினிக்கு தாயாக நடிச்சிருப்பாங்க. இடையில் வாழ்க்கை வாழ்வதற்கே, துலாபாரம், ஞான ஒளி, நினைத்ததை முடிப்பேன், என்னை போல ஒருவன் சொல்லி நிறைய வெற்றி படங்களில் நடிச்சிருக்காங்க நடிகை சாரதா அவர்கள். தன்னோட 23 வயசில் துலாபாரம் படத்துக்காக தன்னோட முதல் தேசிய விருதை வாங்கியிருக்காங்க. இந்த படம் தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு எல்லா மொழிகளையும் ரீமேக் செய்யப்பட்டுச்சு. 3 மொழிகளில் இவங்களே நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 1972ல் புதுமுக இயக்குனர் அடூர் கோபாலகிருஷ்ணனோ இயக்கிய சுயம்வரம்ன்ற படத்தில் மதுவோடு சேர்ந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. இதில் 2வது தேசிய விருது வாங்கியிருக்காங்க. தெலுங்கு திரைப்படமான நிபஞ்சனம்ன்ற படம் அவங்களோட நடிப்பிற்காக சிறந்த நடிகையான 3வது தேசிய விருதையும் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை சாரதாவுக்கு 22 வயசில் நடிகர் சலாம்ங்கிறோட திருமணம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னதாக சலாம் திருமணமானவராக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள் இருந்திருக்காங்க. விவாகரத்து வாங்கின அவங்கள நடிகை சாரதா அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேரோட எதிர்ப்பை தாண்டி தான் இவங்களோட உண்மையான காதல்னால அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் திருமணமான 3வது நாளே அவர் தன்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சது தான் சொல்லியிருக்காங்க நடிகை சாரதா அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில் கோலாட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் தெலுங்கு தேசம் கட்சியில் இணைஞ்சாங்க. தென்னாலி தொகுதியில் எம்பியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அரசியலில் அவங்களுக்கு போதுன ஆதரவு கிடைக்கவே இல்லைன்னு சொல்லலாம். அரசியலில் நுழைஞ்சது என்னோட தவறுதான்னு சொல்லி அவங்களே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.